வணக்கம். இந்த வீடியோவில் வேவ் ஆப்டிக்ஸ் அலை ஒளியியலில் எம்சிக்யூ பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு 24 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த கொஸ்டின் பேங்க்கில், கொஸ்டின் லிஸ்ட்டில். இது இதோட பிடிஎஃப் லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் தனியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக லிங்க் இருக்கும். அதை நீங்கள் இப்போ எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கொஸ்டினை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு, அது பிரிண்ட் அவுட்டாக இருந்தாலும் நல்லது தான், இல்லை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்தா நல்லது. ஓகே, இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் இதில் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் இஸ் 0.1 millimeter. Wavelength of light used is 600 nanometer. Interference fringes are formed at a distance of 1 meter. Distance between the two bright band is அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிரைட் பேண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யங் இரட்டை பிளவு சோதனை, அதில் 2 பிளவுகளுக்கு இடையில் உள்ள தொலைவு 0.1 mm சொல்லியிருக்காங்க. இரு பிளவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 0.1 mm. 0.1 mmங்கிறது ஸ்மால் டி, 0.1 mm. அதை நம்ம எஸ்ஐ அலகுக்கு மாற்றிக்கணும். 0.1 × 10⁻³ மீட்டர். ஓகே, வேவ்லென்த் ஆஃப் லைட் யூஸ்ட் இஸ் 600 நானோமீட்டர். ஒளியினுடைய அலைநீளம், பயன்படுத்தக்கூடிய ஒளியின் அலைநீளம் 600 நானோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாம்டா = 600 நானோமீட்டர். இதையும் எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றுங்க. 600 × 10⁻⁹ மீட்டர். இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ஃபார்ம்டு அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்லிட்டில் இருந்து ஸ்க்ரீனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ கேபிட்டல் டி 1 மீட்டர். என்ன கேட்குறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிரைட் பேண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் கூட இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கேட்டுருணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிரைட் பேண்ட்ஸ்னால் எந்த 2 பிரைட் பேண்ட்ஸ்? அடுத்தடுத்த பிரைட் பேண்ட்ஸ் அப்படின்னா 2 கன்சிக்யூட்டிவ் பிரைட் பேண்ட்ஸ் அப்படின்னு வரணும். அப்போ அடுத்தடுத்த 2 பொலிவு பட்டைகளுக்கு இடையில் உள்ள தொலைவு தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பேண்ட் வித்துன்னு சொல்கிறோம். 2 அடுத்தடுத்த பொலிவு பட்டைகளுக்கு இடையில் உள்ள தொலைவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேண்ட் வித்துன்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே ஒரு பொலிவு பட்டைகள் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பொலிவு பட்டை இருக்குது, அதுக்கடுத்து டார்க் பேண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு பொலிவு பட்டை இருக்குன்னா, இப்போ இந்த அடுத்தடுத்த பொலிவு பட்டை இந்த பொலிவு பட்டையினுடைய பாட்டம் எடுத்துக்கணும், அடுத்த பொலிவு பட்டையினுடைய பாட்டம், இது 2க்கு இடையில் உள்ள தொலைவு, இந்த தான் நம்ம பேண்ட் வித், பட்டை அகலம்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் இன்டெரக்டாக கேட்குறாங்க. பட்டை அகலத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு டேரெக்டாக கேட்காம இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க, 2 பொலிவு பட்டைகளுக்கு இடையில் உள்ள தொலைவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிரைட் பேண்ட்ஸ். அப்போ நம்ம இங்கே இது பட்டை அகலத்திற்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்ட் கொஸ்டின் தான் இது. அதாவது கண்டுபிடிக்க வேண்டியது டேரெக்டான ஒரு ஃபார்முலா தான், அதை இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. இப்போ பீட்டா = என்ன ஃபார்முலா நமக்கு, லாம்டா D/ஸ்மால் டி. லாம்டா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 600 × 10⁻⁹ இன்ட்டு கேபிட்டல் டி 1 மீட்டர். ஸோ 1 டிவைடட் பை ஸ்மால் டி 0.1 × 10⁻⁻3. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இது பாருங்கள், இது என்னது 0.1னா அது 10⁻⁻1 எழுதலாம். அப்போ 10⁻⁻1 10⁻⁻3 என்ன ஆயிரும், இது 10⁻⁻4 ஆயிரும். இந்த 10⁻⁻4 மேலே போணுச்சுன்னா என்ன ஆகும், 10⁻+4 ஆயிடும். அப்போ மேலே என்ன இருக்குது, கீழே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் மேலே கொண்டு போயாச்சு. அப்போ என்ன இருக்குது, 600 அப்படிங்கிறது 6 × 10⁻2 மாதிரி இது 6 × 10⁻2. அப்போ 6 × 10⁻+2, இங்கே ஒரு -9, இங்கே ஒரு +4. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 6 × 10⁻, 4 2 6, 6 - 9 என்னது -3. அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளோ மீட்டர், 10⁻⁻3 மீட்டர்னால் மில்லிமீட்டர். அப்போ 6 மில்லிமீட்டர் பேண்ட் வித் எவ்வளோ அப்படின்னா 6 மில்லிமீட்டர்னு கிடைக்குது. ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ. இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் அ தின் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்லிட்ஸ் ஆஃப் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தென் த பேண்ட் வித் என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. பேண்ட் வித் என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் ஷீட், ஒரு மெல்லிய ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்னு வச்சுக்குவோம். அதை இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்லிட்ஸ் யங் இரட்டை பிளவு சோதனையில் 2 பிளவுகளுக்கு இடையில் வைக்கிறாங்க.
வச்சோம்னா பேண்ட் வித்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க, பட்டை அகலம் என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 2 ஸ்லிட்டுக்கு இடையில வந்து வைக்கிறப்ப ஒரு கண்ணாடியை வந்து வைக்கிறதுனால பேண்ட் வித்து வந்து எதாவது பாதிக்கப்படுமா அப்படின்னா மெல்லிய இதனால் வந்து பேண்ட் வித்து வந்து எதுவும் பாதிக்க போகிறதில்ல. மொத்த செட்டப்லேயும் மொத்தமாக வந்து இதை ஃபுல்லாக வந்து ஒரு ஊடகத்தில் வச்சோம் அப்படின்னா அப்போ வந்து பட்டை அகலம் பாதிக்கும். அது நம்ம ஏற்கனவே நம்ம கான்செப்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல ஒரு மெல்லிய இது வைக்கிறதுனால, கண்ணாடி தகடு வைக்கிறதுனால ஒன்றும் பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. ஏன்னா இந்த இதில் இருந்தும் இந்த பிளவுலேருந்து வரக்கூடிய ஒளியலையும் இந்த பிளவுலேருந்து வர ஒளியலையும் என்ன ஆகும், இந்த கண்ணாடி வழியாக போகிறப்ப ரெண்டும் ஒரே தொலைவு வந்து ட்ராவல் பண்ணும். அப்போ இதுக்கிடையில் எதுவும் வந்து பாதை வேறுபாடு கட்ட வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அந்த பட்டை அகலம் அப்படிங்கிறது மாறாது. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா டஸ் நாட் சேஞ்ச். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து சி, டஸ் நாட் சேஞ்ச். ஓகே, இதை நோட் பண்ணிங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, frequency and wavelength of light in a medium are 2 × 10⁻14 Hz and 5000 Armstrong respectively. Refractive index of the medium is அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி மீடியத்தில் கொடுத்துட்டாங்க. ஒரு ஊடகத்தில் இந்த மீடியம் இப்போ ஒரு ஊடகம் மீடியத்தில் லைட்டோட வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி இது வந்து ஊடகத்தில் ஃப்ரீக்வன்சி, ஊடகத்தில் அதிர்வெண் நியூ எம்னா ஃப்ரீக்வன்சி இன் மீடியம் வச்சுக்குவோம். ஊடகத்தில் அதனுடைய அதிர்வெண் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 × 10⁻14 Hz. 2 × 10⁻14 Hz. அடுத்தது வேவ்லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது லாம்டா எம்னு வச்சுக்குவோம். லாம்டா எம் எவ்வளோனா 5000 ஆம்ஸ்ட்ராங். 5000 ஆம்ஸ்ட்ராங் ரெஸ்பெக்டிவ்லி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், அதாவது என் கேட்குறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது ஒளி விலகல் எண், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், ஒளி விலகல் எண், ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண் கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஃபார்முலா வந்து என்னது, இப்போ லாம்டா இருக்குது, லாம்டா எம் இருக்குது. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா லாம்டா ஏ பை லாம்டா எம், இதுதான் ஒளி விலகல் எண். லாம்டா வச்சு சொல்லணும்னா, அலைநீளத்தை வச்சு சொல்லணும்னா ஒளி விலகல் எண் ஃபார்முலா வந்து இதுதான், லாம்டா ஏ பை லாம்டா எம்னு சொல்லலாம். லாம்டா எம் இருக்குது. லாம்டா ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து இன்னொன்று வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, பட்டு அது நம்மளுக்கு தேவையில்லை, லாம்டா எம்ஏ போதும். இப்போ வந்து இந்த லாம்டா ஏ தெரியணும். லாம்டா ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாம்டா ஏன்னா காற்றில் அந்த ஒளியினுடைய அலைநீளம். இப்போ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த காற்றில் ஒளியினுடைய, இது ஊடகத்தில் அலைநீளம், காற்றில் எவ்வளோ அலைநீளம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காற்றில் ஒளியினுடைய அலைநீளம் என்ன அப்படின்னா, ஃபார்முலா வந்து காற்றில் ஒளியினுடைய திசைவேகம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், சி ஈக்குவல் டு நியூ இன்ட்டு லாம்டா, நியூ ஏ இன்ட்டு லாம்டா ஏ. இதுதான் ஃபார்முலா. இது திசைவேகம், இது அதிர்வெண், இது அலைநீளம். ஓகே, ஸோ இது தெரியும் நமக்கு. இப்போ லாம்டா ஏ தான் எனக்கு வேணும். அப்போ லாம்டா ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா, சி பை நியூ ஏ அப்படின்னு எழுதலாம். சி பை நியூ ஏ. சியோட வேல்யூ எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அது வந்து என்னது 3 × 10⁸. லாம்டா ஏ என்னது, காற்றில் ஒளியினுடைய அதிர்வெண், அதாவது இந்த ஒளியினுடைய அதிர்வெண் வந்து எவ்வளோ அப்படின்னா, அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க, நியூ எம். இந்த அதிர்வெண் இருக்குல்ல, அது வந்து காற்றுலேருந்து ஒரு ஊடகத்தில் லைட்டு போகிறப்ப அதிர்வெண் வந்து மாறாது. காற்றில் இருக்கிறப்ப என்ன அதிர்வெண்ணோ அதே தான் ஊடகத்துலையும் இருக்கும், அலைநீளம் தான் மாறும். ஓகே, அதாவது இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து காற்றில் இருக்குது, இதுக்குள்ளே எத்தனை அலைகள் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு 4 அலைகள் இருக்குது அப்படின்னா, இதே டிஸ்டன்ஸ் இதுக்கப்புறம் வந்து ஊடகம் வேறு நீர்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு, இதுக்குள்ளேயும் வந்து அதே 4 அலைகள் தான் இருக்கும். ஆனால் அலை நீளம் மாறிடும், அதாவது இதனுடைய லென்த் வந்து என்ன ஆகும்னா அப்படி மாறும்.
ஆனால் அதே 4 அலை. அப்போ ஃப்ரீக்வன்சிங்கிறது மாறாமல் இருக்கும். அப்போ என்ன மாறும் அப்படின்னா, இது முக்கியமான பாயிண்ட்டு, ஒளி வந்து ஒரு ஊடகத்திலிருந்து ஒரு ஊடகத்துக்கு போகிறப்ப அதனுடைய பண்பில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, அலைநீளம் அதிர்வெண் 2ல் எது மாறும்னா அலைநீளம் தான் மாறும், அதிர்வெண் அப்படியே தான் இருக்கும். அப்போ காற்றில் என்ன அதிர்வெண் அப்படின்னா ஊடகத்தில் என்ன அதிர்வெண்ணோ அதே தான் காற்றுலையும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம்னா நியூ எம்ஏ போட்டுக்கலாம். நியூ எம் இதுதான் லாம்டா ஏ. ஓகே, இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லாம்டா ஏ கிடச்சிருச்சு. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? n ஈக்குவல் டு லாம்டா ஏவோட வேல்யூ என்னது? சி பை நியூ எம். சி பை நியூ எம் லாம்டாவுக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். பை லாம்டா எம் இருக்குது. இப்போ பை லாம்டா எம் ஈக்குவல் டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க வேல்யூவை சியோட வேல்யூ என்னது? 3 × 10⁻8 டிவைடட் பை நியூ எம் என்னது கொடுத்துருக்காங்க? 2 × 10⁻14 2 × 10⁻14 இன்ட்டு லாம்டா எம் கொடுத்துருக்காங்க 5000 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 5000 ஆம்ஸ்ட்ராங் மீட்டருக்கு மாற்றினா என்ன வரும்? 5000 × 10⁻−10 மீட்டர். அப்போ என்ன ஆகும்? அங்கே பாருங்கள், இதில் ஒரு 10⁻3 இதில் ஒரு 10⁻−10. அப்போ என்ன ஆகும்? 5 × 10⁻−7 மீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 5 × 10⁻−7. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இது வந்து 1.5 இல்லையா? 1.5 டைம்ஸ் இந்த 5ஐயும் இதுவும் இது பண்ணால் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 0.3 டைம்ஸ் வருமா? 0.3 டைம்ஸ் 3 5s are 15. ஆனால் இங்கே 15 இல்லை, 1.5 இருக்குது, அதனால் 0.3. அப்போ இப்போ மேலே வந்து 0.3 மட்டும் தான் இருக்குது. 0.3 இன்ட்டு மேலே என்னென்ன இருக்குது? பவர் என்ன இருக்குது பாருங்கள்? 10⁻8 இருக்குது. இந்த 10⁻14 10⁻−7 எவ்வளோ வரும்? 14 7 போச்சுன்னா 7 + 7 10⁻7. 10⁻7 மேலே வந்தோன்னா 10⁻−7 வந்துடும். அப்போ என்ன வருது? 10⁻0.3 × 10⁻1ன்னு வரும். 0.3 × 10⁻1 அப்படின்னா என்னது? 3ன்னு கிடைக்கும் இல்லையா? n ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. இது வந்து தேர்டு கொஸ்டின். தேர்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 3. லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது டி, ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆன்சர் என்னென்னா 3. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒளி வந்து ஒரு ஊடகத்துலேருந்து ஒரு ஊடகத்துக்கு போகிறப்ப, காற்றிலேருந்து வேறு ஊடகத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒளியினுடைய அதிர்வெண் மாறுறதில்ல, அலைநீளம் தான் மாறுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே முக்கியமானது. நோட் பண்ணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? லைட் பாசஸ் த்ரூ எ கிளாஸ் ஸ்லாப் ஆஃப் திக்னஸ் t and refractive index mu. If velocity of light in free space is c, then time taken by light to pass through the slab is. இப்போ ஒரு கிளாஸ் ஸ்லாப் சொல்லிட்டாங்க. கிளாஸ் ஸ்லாப்பில் இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்லாப்னு வச்சுக்குவோம். அதோட திக்னஸ் வந்து டி, டைம் கிடையாது. இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. திக்னஸ் கிளாஸ் ஸ்லாபோட இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டீன்னு சொல்லிட்டாங்க, ஸ்மால் டீன்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் நாட் டைம், ரைட்? அப்போ இதனுடைய தடிமன் வந்து டி, தடிமன். கிளாஸ் ஸ்லாபோட தடிமன் வந்து என்னது? டீன்னு சொல்லியாச்சு. அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ, ஒளிவிலகல் எண், இந்த தகடோட ஒளிவிலகல் எண், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண். ஒளிவிலகல் எண் வந்து என்னென்னா மியூன்னு சொல்லியிருக்காங்க. மியூ, ஒளிவிலகல் எண் வந்து மியூ. இஃப் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் சி, அதாவது லைட் வந்து இங்கேருந்து இப்படி வருது இல்லையா, இங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து சி, ஒளியினுடைய திசைவேகம் வந்து இங்கே வந்து சி. தென் த டைம் டேக்கன் பை லைட் டு பாஸ் த்ரூ த ஸ்லாப், இந்த கிளாஸ் ஸ்லாப் வழியாக போகிறப்ப இது வந்து இந்த கிளாஸ் ஸ்லாப்பை கடக்கிறதுக்கு இது எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டைம் கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடை வச்சா கண்டுபிடிப்போம். அப்போ ஸ்பீடு இன் த மீடியம், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம் ஈக்குவல் டு, அதை விஎம்னு வச்சுக்குவோம். விஎம், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது அப்படின்னு பார்க்கணும். டிஸ்டன்ஸ் இன் மீடியம் பை டைம் டேக்கன். டைம் தான், டீன்னு போட வேணாம், ஏன்னா டீனா திக்னஸ் ஒரு டீ இருக்குது, அதனால் டைம்னே போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த டைம் தான் கேட்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் இன் மீடியம் பை, டிஸ்டன்ஸ் இன் மீடியம்னா ஊடகத்தில் தொலைவு, பை விஎம்னு எழுதலாம், வெலாசிட்டி இன் மீடியம். சரியா?
இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா வேல்யூலாம் இல்லை, ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. டி பை மியூ சி, மியூ டி பை சி, டி இன்ட்டு மியூ சி, எல்லாமே டி மியூ சி, அதுக்குள்ளே தான் ஆன்சரே இருக்கணும். இதுக்குள்ளே டி மியூ சி, இதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கும். அது மல்டிபிள் பண்ணியோ டிவைட் பண்ணியோ வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் இன் மீடியம், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், அது வந்து இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு? இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி தான். ஸோ அப்போ அதை வந்து டீன்னு போட்டுக்கலாம். டி பை விஎம் இப்படியே இருக்கட்டும். இப்போ டி வந்துருச்சு, ஃபார்முலாக்குள்ளே இந்த டி வந்துருச்சு. அடுத்து இந்த மியூசியை உள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது? வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குன்னா, மியூ ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? மியூ ஈக்குவல் டு மியூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், மியூ ஒளிவிலகல் என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர் இல்லையா, ஸ்பீட் இன் லைட் இன் ஏர், காற்றில் ஒளியினுடைய திசை வேகம் விஏ, அதான் வந்து சின்னு சொல்கிறோம். பை ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் விஎம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இங்கேருந்து இந்த விஎம் தான் இங்கே இருக்குது ஃபார்முலா. அப்போ விஎம் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? விஎம் ஈக்குவல் டு இந்த மியூ இங்கே போயிடும், சி பை மியூன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சி பை மியூன்னு போடலாம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்? டி பை சி பை மியூ, சி பை மியூ. அப்போ அந்த மியூ மேலே போயிடும். அப்போ டைம் ஈக்குவல் டு, டைம் தான் கேட்குறாங்க, அந்த மியூ மேலே போயிடுச்சுன்னா மியூ டி பை சி அப்படின்னு வந்துடும். மியூ டி பை சி அப்படின்னு வந்துடும். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். மியூ டி பை சி இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி எப்போதுமே ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேருந்து ஒவ்வொரு கான்செப்டை வந்து நம்ம கற்றுக்குவோம். அதுதான் முக்கியம். இந்த கான்செப்டை அப்ளை பண்ண தெரியும். ஒவ்வொரு ப்ராப்ளம், போன ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தோம்ல, லைட் வந்து ஒரு மீடியத்தில் ஒரு மீடியத்துக்கு போகிறப்ப ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது, வேவ்லென்த் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் கான்செப்ட். அந்த 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 பாயிண்ட் தான் முக்கியம். அது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இங்கே வந்து பார்த்தோம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியத்துக்கும் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏருக்கும் உள்ள ரிலேஷன் மியூ அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் ஒவ்வொரு கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே போகிறோம்ல, அந்த லேர்னிங் தான் முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் லேர்னிங் தான் முக்கியம். அதுதான் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அது வந்து எப்படி வேணுமாலும் ப்ராப்ளம் வரலாம். இதே ப்ராப்ளம் இப்படியே கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது. எப்படி வந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க, எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும். ஸோ அதனால தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறது முக்கியம். வெறும் ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 5th கொஸ்டின் பார்ப்போம். If ratio of intensity of two light waves is 4:1, then the ratio of their amplitude கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு ஒளி அலைகளுடைய செறிவின் விகிதம் கொடுத்துருக்காங்க. இன்டென்சிட்டி ரேஷியோ 4:1. செறிவின் விகிதம் அப்படின்னா இப்போ I1/I2, ஒரு லைட்டோட இன்டென்சிட்டி I1, செறிவு I1, இன்னொரு லைட்டோட இன்டென்சிட்டி I2, செறிவு I2. இதோட விகிதம் வந்து 4/1 கொடுத்துட்டாங்க. தென் த ரேஷியோ ஆஃப் தியர் ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ கேட்குறாங்க. அதாவது A1/A2 ரேஷியோ கேட்குறாங்க. இதனுடைய ஆம்ப்ளிடியூட் வீச்சுகளுடைய விகிதம் கேட்குறாங்க. A1/A2 கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கான்செப்ட்ஸ் வீடியோவிலே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டு A² சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒளியினுடைய செறிவு வந்து ஒளி அலையினுடைய வீச்சினுடைய இருமடிக்கு நேர் விதத்தில் இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். ஸோ இதுதான். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம்னா I1/I2 ஈக்குவல் டு, அப்படியே இதை அப்ளை பண்ணால் A1²/A2² எழுதலாம். A1²/A2². இப்போ I1/I2 தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. பாருங்கள், I1/I2 ரேஷியோ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 4/1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்னது, அப்போ இப்படி எடுத்துங்க, I1/I2 ரேஷியோ 4/1, இது வந்து இதுக்கு ஈக்குவல். அதனால் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். எனக்கு A1/A2 தான் வேணும். இங்கே A1²/A2² இருக்குது. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? இங்கே A1 வரும், A1/A2 வந்துடும். இந்த பக்கம் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1. அப்போ A1/A2 ரேஷியோ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 2:1 கிடைக்குது. ஆன்சர் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது, ஆப்ஷன் ஏ. 2:1 இதுதான் ஆன்சர். நோட் பண்ணி. ரைட். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் என்ன அப்படின்னா, Young's double slit experiment. If the distance between the two slits is halved and the distance between the slits and the screen is doubled, then the bandwidth
என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யங் டபுள் ஸ்லிட் சோதனை, யங் இரட்டைப்பிளவு சோதனையில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்டை வந்து ஹாஃப் ஆக்குறாங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து டி அப்படின்னு இருக்குது, அதை வந்து டி டேஷ் ஆக்குறாங்க. டி டேஷ்னால் என்னது, டியில் பாதி, ஹாஃப் ஆக்குறோம். அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் அண்ட் த ஸ்க்ரீன் இஸ் டபுள்டு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன் வந்து என்னது, கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். அதை வந்து மாற்றுறாங்க, டி டேஷ் ஆக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா டபுள் பண்ணுறாங்க, அதாவது 2D ஆக்குறாங்க. ஏற்கனவே டிஆர் இருந்ததை 2D ஆக்குறாங்க. ஓகே. தென் த பேண்ட் வித் என்ன ஆகும், பேண்ட் வித் வந்து பீட்டா டேஷ்னு வச்சுக்கோம். என்ன ஆகும், இப்போ ஜென்ரலாக பீட்டா எல்லாமே ஸ்மால் டி கேபிட்டல் டியாக இருந்ததுன்னா பீட்டா பேண்ட் வித்துக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. இதுதான் பேசிக் ஃபார்முலா இல்லையா. பேண்ட் வித் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், பட்டை அகலத்திற்கான கோவை. இப்போ இதில் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பீட்டா டேஷ் என்ன ஆகுது அப்படின்னா லாம்டா அப்படியே தான் இருக்குது, டி வந்து என்ன ஆகுது 2D ஆகுது, டி டேஷ்னு வச்சுக்குவோம். இது வந்து ஸ்மால் டி டேஷ். இப்போ இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ பீட்டா டேஷ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு டி டேஷ் பதிலாக என்ன பண்ணணும் 2D போடுறோம், டிவைடட் பை ஸ்மால் டி டேஷ் பதிலாக என்னது டி பை 2 போடுறோம். அப்போ என்ன ஆகும், பீட்டா டேஷ் ஈக்குவல் டு லாம்டா அப்படியே இருக்கட்டும் 2D, இந்த டி மேலே வரும். அப்போ 2 × 2 4 ஆயிரும், 4 கேபிட்டல் டி பை ஸ்மால் டின்னு வந்துடும். ஓகே. இந்த 4 இங்கே முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ 4 × லாம்டா, மல்டிப்ளிகேஷன் தான் எப்படி வேணுமோ எழுதலாம். இப்போ லாம்டா டி பை டிங்கிறது என்ன இருக்குங்க, லாம்டா டி பை டிங்கிறது பீட்டா. அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள், பீட்டா டேஷ் ஈக்குவல் டு 4 × இதுக்கு பதிலாக பீட்டா போடலாம். அப்போ என்ன நமக்கு கிடைக்குது, பீட்டா டேஷ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் பீட்டான்னு கிடைக்குது. அப்போ 4 டைம்ஸ் வந்து பட்டை அகலம் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது, பட்டை அகலம் வந்து அதிகமாகுது பேண்ட் வித் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் இருக்கா அப்படின்னா இருக்குது. 6th கொஸ்டின் ஆன்சர் வந்து சி, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் சி, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறதான் நோட் பண்ணி. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதுவும் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். இஃப் த இனிஷியல் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 லைட் சோர்ஸ் இஸ் 0. இனிஷியல் ஃபேஸ் டிஃபரன்ஸ்னால் என்ன அர்த்தம், ரெண்டும் ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. இந்த பாத் டிஃபரன்ஸ் அட் அ பாயிண்ட் வேர் 5th மினிமம் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். நல்லா கவனிங்க, பாத் டிஃபரன்ஸ் வேர் த 5th மினிமம் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். அப்போ நம்ம வந்து இது கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேட்குறாங்கன்னா, 2 லைட் சோர்ஸ்க்கு இடையில ஆரம்பத்தில் பாத் டிஃபரன்ஸ் 0. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல ஸ்லிட்டு சொல்லுவோம், இங்கே ஏ இது பி, 2 ஸ்லிட் இருக்குது. 2 ஸ்லிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பாத் டிஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0. இங்கே ஸ்க்ரீன் வைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், இந்த சென்டர் பாயிண்ட்டில் பாத் டிஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0, ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த 5th மினிமம் சொல்கிறாங்க, இந்த இடத்துல 5th மினிமம் ஏற்படுறதா வச்சுக்குவோம். இந்த இடத்துல 5th மினிமம் ஓகேயா. இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும்னா பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் வந்து என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பாத் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல 5th மினிமம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 5th மினிமம்னா என்னது, 5வது சிறுமம். 5வது சிறுமம்னா கரும்பட்டை, 5வது கரும்பட்டை. இந்த இடத்துல பொலிவுப்பட்டை இருக்கும், அப்புறம் கரும்பட்டை அப்படி மாறி இருக்கும்ல. 5வது கரும்பட்டை இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த 2 அலைகளுக்கு இடையில் உள்ள பாத் டிஃப்ரென்ஸ் என்ன, பாதை வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. பாதை வேறுபாடு என்ன, இந்த இடத்துல பாதை வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாத் டிஃப்ரென்ஸ், பாதை வேறுபாடு, பாத் டிஃப்ரென்ஸ் என்ன, இதுதான் கொஸ்டின். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து என்ன கண்டிஷன் என்ன பார்த்துருக்கோம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பொலிவுப்பட்டைக்கு என்ன கண்டிஷன், பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன், டார்க் பேண்ட் ஃபார்ம் ஆகிறது, கரும்பட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்லாம் படிச்சிருக்கோம். அதில் கரும்பட்டைக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு என்னது 2n - 1 × λ/2. இதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, இதுதான் வந்து கண்டிஷன். பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2n - λ1 2n - 1 × λ/2. இதுதான் கண்டிஷன். பாத் டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. எத்தனாவது மினிமம்னா 5th மினிமம். அப்போ இந்த இடத்துல டேரெக்டாக என்ன பண்ணலாம், 5th போடலாம், 5 போடலாம். அப்போ டெல்டா ஈக்குவல் டு 2 × n இருக்க இடத்துல 5 போடுங்க, -1 × λ/2. அப்போ 2 × 5 10, n - 1 9. அப்போ 9 λ/2. இதுதான் ஆன்சர். ஓகே,
9 λ/2 ஆப்ஷன் இருக்கான்னா சி, ஆப்ஷன் சி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த இடத்துல பாத் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 9 λ/2. சப்போஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணுறது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பாத் டிஃப்ரென்ஸுங்கிறப்ப 9 λ/2 இதில் கேட்கல. சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கட்ட வேறுபாடு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கட்ட வேறுபாடுனா ஆங்கிள் π 2π அது. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். λ/2னா என்னது? ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவல். கட்டத்தில் இப்படி இருக்குது ஒரு வேவ், இது வந்து 0ன்னு சொன்னேன், இது வந்து π/2. இந்த பாயிண்ட் வந்து என்னது? π. இந்த பாயிண்ட் வந்து 3π/2. இந்த பாயிண்ட் வந்து 2π. இப்போ இந்த லென்த்து தான் லாம்டா. பாத் டிஃப்ரென்ஸ்னால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 0க்கும் 2πக்கும் 2π இல்லையா? சரின்னு பார்த்துருக்கோம் சார். லாம்டா பாத் டிஃப்ரென்ஸ்னால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2π. அப்போ λ/2னா என்னது? λ/2ங்கிறது இதில் பாதி. λ/2னா என்னது? இந்த ரெண்டு பாயிண்ட் கிடையாது, π. λ/2னா என்னது? π. அப்போ λ/2க்கு பதிலாக அந்த இடத்துல என்ன பண்ணணும்? π போடணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது நம்ம வந்து என்னது? இந்த π போடுவோம். ஈக்குவல் டு 9 இன்ட்டு இதுக்கு பதிலாக λ/2 பாத் டிஃப்ரென்ஸ் λ/2, அது கரஸ்பாண்டிங் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? π. இப்படி சொல்லணும். சப்போஸ் இந்த இதே கொஸ்டினில் பாத் டிஃப்ரென்ஸு பாதை வேறுபாடு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கட்ட வேறுபாடு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் வரும். 9 λ/2 அண்டு 9π. ஓகே, இது கண்டுபிடிக்க தெரியும். ரைட், இது நோட் பண்ணிங்க. அடுத்து 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் என்னென்னா, இன் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதுவும் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். 8th பிரைட் பேண்ட் இன் அ மீடியம் coincides with the 5th டார்க் பேண்ட் இன் ஏர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் கேட்குறாங்க. அதாவது யங் டபுள் ஸ்லிட் சோதனை. அதில் வந்து முதல்ல வந்து என்னென்னா, ஊடகத்தில் வச்சு பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஊடகத்தில் வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து காற்றில் வச்சு பண்ணுறாங்க. ஊடகத்தில் வச்சு பண்ணும்போது உருவாகக்கூடிய 8th பிரைட் பேண்ட், 8th இது வந்து என்னது? மீடியம். ஊடகம் மீடியம் ஊடகத்தில் வச்சு பண்ணும்போது 8th பிரைட் பேண்ட், அதாவது 8வது பொழிவுப்பட்டை. அது அடுத்து வந்து என்ன? காற்றில் வச்சு பண்ணுறாங்க. காற்று ஏரில் வச்சு பண்ணுறோம். அப்போ வந்து என்னென்னா 5th டார்க் பேண்ட், 5வது கரும்பட்டை. இது ரெண்டும் கோயின்சிட் ஆகுதுங்கிறாங்க. அதாவது ஸ்க்ரீன் இங்கே இருக்குது அப்படின்னா, ஊடகத்தில் வச்சு பண்ணுறப்ப இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோமே, இந்த பாயிண்ட் தான் பி. ஊடகத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் வச்சு பண்ணுறப்ப இந்த இடத்துல 8th பிரைட் பேண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே காற்றில் வச்சு பண்ணும்போது அதே பாயிண்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5th டார்க் பேண்ட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்படின்னா அந்த ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் என்னென்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம், ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண், தட் இஸ் மியூ அல்லது என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். 5th ஃப்ரிஞ்சு 8th ஃப்ரிஞ்சுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்மால் எண். அதனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து மியூங்கிற சிம்பிளே யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. என்னங்கிறது இந்த 8th 5th அதுக்கு யூஸ் பண்ணுறோம் எண். அதனால் இந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண்ணுக்கு மியூங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி என்ன ஃபார்முலா என்னது? முதல்ல வந்து 8th பிரைட் பேண்ட் சொல்கிறாங்க. 8th பிரைட் பேண்ட் வந்து ஊடகத்தில். அப்போ பிரைட் பேண்ட்னா என்ன கண்டிஷன்? நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்? டெல்டா ஈக்குவல் டு, அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிரைட் பேண்ட் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா n lambda capital D by small d இப்படி வரும். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிரைட் பேண்டுக்கு வந்து ஃபார்முலா. ஓகேயா? இப்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? 8th பிரைட் பேண்ட்னு சொல்கிறாங்க. அப்போது y8 ஈக்குவல் டு இங்கே 8 போட்டுக்கணும். லாம்டா அப்படியே தான் இருக்கும், கேபிட்டல் டி அப்படியே தான் இருக்கும், ஸ்மால் டி அப்படியே தான் இருக்கும். ஓகேயா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து எதில்? ஊடகத்தில், மீடியம். அதனால் லாம்டா எம்னு போட்டுக்கிறேன். லாம்டா எம்.
அடுத்து என்ன சொல்கிறாங்க, காற்றில் 5th டார்க் பேண்ட். டார்க் பேண்டுனா என்ன ஃபார்முலா? டார்க் பேண்டுக்கு 2n-1 இன்ட்டு λ/2. 2n-1 இன்ட்டு λ/2. இந்த n லாம்தாக்கு பதிலாக என்ன பண்ணும், 2n-1 இன்ட்டு λ/2. இந்த அப்படியே தான் இருக்கும், கேபிட்டல் டி பை ஸ்மால் டி அப்படியே தான் இருக்கும். இப்போ இது வந்து 5th டார்க் பேண்ட் சொல்கிறாங்க. அப்போ y5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணும், 5 பண்ணும், 5-1 லாம்தா. இது வந்து காற்றில், அப்போ λ/2 இன்ட்டு d/d அப்படியே தான் இருக்கும். இப்போ இது என்ன வரும் பாருங்கள், y5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5 10 - 1 9. அப்போ 9 λ/2 இன்ட்டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 பாயிண்ட்டும் ஒன்று, y8ங்கிற டிஸ்டன்ஸும் y5ங்கிற டிஸ்டன்ஸும் சென்ட்ரல் பிரைட் பேண்ட்லேருந்து சேம். இதுதான் சென்ட்ரல் பிரைட் பேண்ட்னு வச்சுக்கோங்க. மையம் ஓலேருந்து இந்த புள்ளி பிங்கிறது வந்து என்னது, y8னாலும் y5னாலும் ஒன்று தான். அதாவது ஊடகத்தில் வைக்கிறப்ப 8வது பிரைட் பேண்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸு. காற்றில் வைக்கிறப்ப 5வது டார்க் பேண்ட் ஃபார்ம் ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ். இது ரெண்டும் சேம். அப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணலாம். எது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுவோம், இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து y8ம் y5ம் ஈக்குவேட் பண்ணணும். y8 y5 ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த பக்கம் என்ன இருக்குது, 8 λm கேபிட்டல் டி பை ஸ்மால் டி ஈக்குவல் டு இதில் 9 λa கேபிட்டல் டி பை 2 ஸ்மால் டி. ஓகே, இப்போ எதாவது கேன்சல் ஆகுன்னு பார்ப்போம். கேபிட்டல் டி கேன்சல் ஆகுது, ஸ்மால் டி கேன்சல் ஆகுது, வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, λa பை λm, அதை ஒரு பக்கம் மட்டும் வந்துடும். λa இங்கே இருக்குல்ல, பை λm. ஏன்னா நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். λa பை λm தான் என்னது, ஒளிவிலகல் எண், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். இது இந்த பக்கம் கொண்டு வந்துச்சு. மற்றதெல்லாம் அந்த பக்கம் ஆல்ரெடி என்ன இருக்குது, 8 இருக்குது. இந்த 9 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனில் வரும், இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ என்ன வரும், 16/9 ஈக்குவல் டு மியூ. அப்போ 16/9 கிடைக்குது. 16/9 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 16/9 டிவைட் பண்ணால் 1 மீதி 7 0 7ல் வரும், மீதி 7 இப்படி போகும். அப்போ எவ்வளோ வரும்னா 1.77 போகும். அப்போ 1 பாயிண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1.78ன்னு எழுதலாம். 1.78 மியூ வேல்யூ 1.78. இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கானா, இருக்குது, ஆப்ஷன் சி. அப்போ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த இது தெரியணும், 2 பாயிண்ட்டும் வந்து ஒரே 2 டிஸ்டன்ஸும் வந்து ஒரே பாயிண்டில் கோயின்சிட் ஆகுங்கிறப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும்னு தெரியணும். இந்த கண்டிஷன் தெரியணும். பிரைட் பேண்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா, டார்க் பேண்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சால் தான் இது சால்வ் பண்ண முடியும். அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் λa பை λmங்கிறது தெரியணும். இது தெரியணும், இது தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும், இந்த ஃபார்முலா தெரியணும், இந்த ஃபார்முலா தெரியணும். ஓகே, நோட் பண்ணி. அடுத்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் என்னென்னா, in young double slit experiment, distance between two coherent sources is 0.9 mm. The distance of screen from slit is 1 meter. If second dark band is obtained at a distance of 1 millimeter from the central bright band, then the wavelength of light used. கேட்குறாங்க. இப்போ யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கொஹிரண்ட் சோர்சஸ் அப்படின்னா அந்த 2 ஸ்லிட் பிளவுகளுக்கு இடையில் உள்ள தொலைவு 0.9 mm சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் டி ஈக்குவல் டு 0.9 mm. டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் ஃப்ரம் த ஸ்லிட் இஸ் 1 மீட்டர். அப்போ கேபிட்டல் டி வந்து 1 மீட்டர். ஸ்லிட்டுக்கும் பிளவுகளுக்கும் திரைக்கடையில் உள்ள தொலைவு தான் கேபிட்டல் டின்னு சொல்கிறோம், 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, இஃப் த செகண்ட் டார்க் பேண்ட் இஸ் அப்டைன்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 millimeter ஃப்ரம் த சென்ட்ரல் பிரைட் பேண்ட். சென்ட்ரல் பிரைட் பேண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் ஓ. இதிலிருந்து செகண்ட் டார்க் பேண்ட் வந்து கிடைக்குது, 1 millimeter டிஸ்டன்ஸில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் டார்க் பேண்ட்னா இது ஃபஸ்ட்டு டார்க் பேண்ட், இந்த பிளாக். அடுத்து இங்கே வந்து பிரைட் இருக்கும், இங்கே ஒரு டார்க் இருக்கும். இதான் செகண்ட் டார்க் பேண்ட், ஃபஸ்ட்டு டார்க் பேண்ட், இது செகண்ட் டார்க் பேண்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது y2ன்னு வச்சுக்குவோம். y2 ஈக்குவல் டு டார்க் பேண்டுக்கு 1 mm சொல்கிறாங்க, 1 mm. கொஸ்டின் என்னென்னா, வேவ்லென்த் ஆஃப் லைட் யூஸ்ட், லாம்தா கேட்குறாங்க. வேவ்லென்த் ஆஃப் லைட் யூஸ்டு என்ன, லாம்தா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல இந்த கண்டிஷன், இந்த டிஸ்டன்ஸ்க்கு வரும். டிஸ்டன்ஸ் வந்து என்னது நமக்கு, இது வந்து டார்க் பேண்ட்னு சொல்லியாச்சு. டார்க் பேண்ட்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் டார்க் பேண்ட் yn ஈக்குவல் டு
2n minus 1 into lambda by 2 into capital D by small d. இதுதான் ஃபார்முலா இல்லையா? ஸோ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்னென்ன இருக்குது? ஒரு எம்எம்னு சொல்லியிருக்காங்க. 1 எம்எம்னா 1 into 10 power minus 3 மீட்டர். அப்போ ஒய்என் வந்து 1 into 10 power minus 3 ஈக்குவல் டு 2 into இது எத்தனாவதுனா செகண்ட் டார்க் பேண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் 2 என்னுக்கு பதிலாக 2 போடுங்க. -1 இன்ட்டு லேம்டா தான் கண்டுபிடிக்கணும். பை 2 இன்ட்டு கேபிட்டல் டி கிவன் எவ்வளோ 1 மீட்டர், ஸ்மால் டி கிவன் 0.9 mm. அப்போ இதை வந்து 0.9 இன்ட்டு மில்லிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கள். 10 power minus 3 மீட்டர். அப்போ 0.9 இன்ட்டு 10 power minus 3 போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன வரும்னு பாருங்கள். இது வந்து 10 power minus 3 1 into 10 power minus 3 அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 2 into 2 4 4 minus 1 3. அப்போ 3 into lambda by 2 into இந்த 10 power minus 3 மேலே கொண்டு வருவோம். அப்போ 10 power plus 3 ஆகிடும் டிவைட் பை 0.9. ஓகே, இப்போ இந்த 3க்கும் இந்த 3க்கும் 0.9க்கும் கேன்சல் பண்ணலாம். இது வந்து 0.9 வந்து எப்படி எழுதலாம்னா 9 into 10 power minus 1 எழுதலாம். அப்போ இங்கே ஒரு 3 இது ஒரு 3. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த 10 power minus 1 மேலே கொண்டு வந்தால் 10 power plus 1 ஆயிரும். 10 power 3 plus 1. இப்போ கீழே என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து இப்போ லேம்டா தான் நமக்கு வேணும். லேம்டா மட்டும் ஒரு சைடு வச்சுக்கும், மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு வரும். இங்கே என்ன இருக்குது? 1 into 10 power minus 3 இருக்குது. 1 into 10 power minus 3. வேறு எதாவது அங்கே இருக்கா? கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 2 into 3 6. அந்த 6 வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே வரும். அப்போ இன்ட்டு 6 டிவைடட் பை இந்த பக்கம் வேறு என்ன இருக்குது? 10 power 4 இருக்குது. அப்போ 10 power 4 வந்து டிவிஷனில் வரும். இந்த பக்கம் வரப்போ 10 power 4. அப்போ லேம்டா ஈக்குவல் டு இந்த 10 power 4 மேலே போகுது, மேலே கொண்டு போனால் 10 power minus 4 ஆகும். அப்போ 6 into 10 power minus 7 மீட்டர்னு வரும். 6 into 10 power minus 7 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 9. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கானா? இல்லை, எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சென்டிமீட்டரில் எப்படி மாற்றுறது? லாம்டா ஈக்குவல் டு 6 into 10 power minus 7. 1 மீட்டர்னால் எவ்வளோ சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100னா எவ்வளவு? 10 power 2. 10 power 2 சென்டிமீட்டர். அப்போ 6 into 10 power minus 7 10 power 2 என்னது? 10 power minus 5 ஆயிரும். 10 power minus 5 சென்டிமீட்டர். இப்போ லாம்டா ஈக்குவல் டு 6 into 10 power minus 5 சென்டிமீட்டர் ஆப்ஷன் இருக்கான்னா 6 into 10 power minus 5 சென்டிமீட்டர் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இது பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த வேல்யூ கொண்டு வரப்போ இந்த கேன்சல் பண்ணுறது, பவர் மேலே கொண்டு போகிறது, கீழே கொண்டு வரது, இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும். பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ரைட், இதை நோட் பண்ணிக்கங்க. இதோட இருக்கட்டும். இன்னும் மீதி ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.